ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக்கிறேன். இது என்ன வீடியோனா, நிறைய பேர் லைவில் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர், நீங்கள் எந்த ஊர், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். நான் வந்து முதல்ல எங்கே பிறந்தேன்றதை நான் சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா பிறந்தேன் ஆஸ்பத்திரியில் போனேன் சொல்லுவேன். ஆஸ்பத்திரியில் கூட பிறக்கல. நான் வந்து வீட்டில் தான் பிறந்தேன். ஆஸ்பத்திரியில் கூட பிறக்கல. நான் வீட்டில் தான் பிறந்தேன். எப்படி பிறந்தேன்னா, எங்கள் அம்மா வந்து சொல்லுமா வேகமாக சொல்லு. என்ன சொல்ல, நான் எங்கேருந்து வந்து என்னை நீ பிரித்து எடுத்த? நான் பிள்ளை எடுத்து அது போட்டு பெருத்து எடுத்தேன். எங்கள் அம்மா வந்து பிள்ளை மாசமாக இருக்கும்போது அன்னைக்கு தான் நான் பிறக்க போகிறேன். அப்போது வந்து பிள்ளை இருக்க போயிருக்கிறாங்க மாட்டுக்கு. எருமாடு தான் வச்சுருந்தோம். எருமை மாடு எங்கள் வீட்டில் இருந்துருக்குது. அதுக்கு வந்து பிள்ளை இருக்கிறதாக அங்கே போயிருக்காங்க. அங்கே பிள்ளை எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இடுப்பொலி வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொருத்த கொண்ட தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பண்ணேன், பிள்ளை கட்டி அப்படியே வச்சுட்டு நான் தூக்கினுவா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடுறேன். வந்து ஏமா ஓடுறேன்னு 1 கிலோமீட்டர் இருக்குமா? 1 கிலோமீட்டர் இருக்கும். நான் கண்ணுக்குட்டி கட்டாம வந்துட்டேன், பாலை விட்டுடும், அதுக்காக போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடினேன். வீட்டை வந்தது தண்ணி எடுத்து மேல ஊத்தின்னு உள்ள போனேன். நீயும் பிறந்துட்ட. நானும் பிறந்துட்டேன். அதனாலதான் எனக்கு வந்து எங்க அம்மா பிள்ளை இருக்க போய் பிறந்ததுனால என்னை வந்து எனக்கு பில்லு கட்டு கூப்பிடுவாங்க. என்னை வந்து பில்லு கட்டு அப்படி சொல்லிட்டு சில பேர் கூட்டாங்க. கொஞ்ச நாளா கிண்டலுக்காக அப்படி பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ எந்த ஊரில் பிறந்தேன் அப்படின்னு பாருங்கள். நான் ஆனால் பிறந்தது வீட்டில் பிறந்தேன், ஹாஸ்பிட்டலில் பிறக்கல. நான் என்ன ஊரில் பிறந்தேன்னா, திருநாவலூர் அப்படின்ற ஊரில் தான் நான் பிறந்தேன். அப்படின்ற ஊர், எங்கள் ஊர் வந்து நாவலூர் தான் பேர். திருநாவலூர் எப்படி வந்தது? திருநாவலூர்னா அது இது இருக்குது இல்லை, திரு அந்த ஊர் பேர் வர மாட்டேங்குது. திருநாவலூர்னா அது நாவ மரம் வந்து பெரிய கோயிலில் வந்து தலைவிரிசா மாதிரி இருந்ததாமா. தலைவிரிசா மாதிரி பெரிய மரம் வந்து ஒரு இடத்தையே அடைச்சிக்கின்னு இருந்தது. அதனால சுந்தரர் பிறந்த இடத்துக்காக திருநாவலூர்னு வச்சுட்டாங்க. அந்த மரத்துக்காக. எங்க அம்மா கொஞ்சம் குழப்பமா சொல்றாங்க, அவங்க புரியல. எப்படின்னா, எங்க ஊர் வந்து ஏற்கனவே நாவல் மரம் நிறையா இருக்கும். அதனால எங்க ஊர் வந்து நாவலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஆளாள சுந்தரர், அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இருக்காரு பார்த்தீங்களா? அதில் சுந்தரர் வந்து எங்கள் ஊரில் திருநாவலூர் அப்படின்ற ஊரில் பிறந்தாரு. அந்த திருன்றது எப்படி வந்தது? நாவலூர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. திருன்றது எப்படி வந்ததுன்னா, ஒருத்தவங்க மதிப்பிற்குரியவங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம பத்திரிக்கை வைக்கும்போது அந்த திரு வெங்கடேசன், அப்புறம் வந்து நாகலிங்கம், அப்படின்ற வார்த்தையை போட்டு தான் ஒருத்தவங்க பேர் எழுதுவோம். அது மதிப்பிற்குரிய அப்படின்னு அர்த்தம். அப்போ எங்கள் ஊரில் சுந்தரர் பிறந்திருக்காரு அப்படின்றதுனால, அவர் ஒரு மதிப்பிற்குரியவர் எங்கள் ஊரில் பிறந்தாரு அப்படின்றதுனால, அந்த வார்த்தையை அந்த சுந்தரருக்காக சேர்த்த ஒரு வார்த்தை அந்த நாவலூர், ரெண்டும் சேர்ந்தா இப்போ திருநாவலூர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நான் பிறந்த ஊரையும் சொல்லிட்டேங்க. எனக்கு வந்து எத்தனை பேர் வந்து என் கூட பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு பாப்பா, நான், மொத்தம் நாங்கள் வந்து 5 பேர். இப்போ நான் எந்த ஊருக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொந்த அத்தை பிள்ளையே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். எங்கள் நைனாவுக்கு தங்கச்சி பிள்ளை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து. இப்போ நான் இருக்கிறது வந்து, நாங்கள் இருந்தது வந்து அம்மா ஊர் வந்து பாண்டிச்சேரி, இது ஃப்ரெஞ்சு, என்னது தமிழ்நாடு. இது வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது வந்து பாண்டிச்சேரி, ஃப்ரெஞ்ச் ஏரியா. என்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 12th படிச்சிருக்கேங்க. அப்புறம் வந்து டைப்ரைட்டிங் 2 வருஷம் போனேன். லோயர் ஹையர் தான் போனேன். அப்புறம் வந்து பரீட்சை நெய்வேலிக்கு போய் பரீட்சை எழுதிட்டு வந்துட்டேன். ரிசல்ட் வரதுக்குள்ள நான் வந்து அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில்ஸ் ஈரோடு அப்படின்ற ஈரோட்டில் போயிட்டு வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா குடும்ப சூழ்நிலை மேற்கொண்டு படிக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஈரோட்டுக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு 4 வருஷம் அங்கே வேலை செஞ்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு தான், எங்கள் அத்தை பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எத்தனை குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2 பையங்க. ஒரு பையன் வந்து பெரிய வந்து இந்த வருஷம் தான் 12th முடித்தான். இன்னொரு பையன் வந்து 10th படிச்சுட்டு இருக்கிறான். இதுதான் என்னுடைய குழந்தைகள். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, வாட்டர் கம்பெனியில், விழுப்புரத்தில் வாட்டர் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை செஞ்சிட்ருக்காரு.
அப்புறம் வந்து எனக்கு வந்து எங்கள் நயனா இல்லை, அம்மா மட்டும்தான், இப்போதைக்கு அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. நயனா வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அது எனக்கு பெரிய ஒரு இழப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர் இழப்பு. நிறைய பேர் கேட்டுக்கிங்க, என்னென்னமோ கேட்டுக்கிங்க. கடவுள் வந்து நேரில் உங்களுக்கு வந்து ஏதாவது வரம் கொடுக்கணும்னு கேட்டால் என்ன வரம் கேட்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் அதில் என்ன சொல்லிக்கிறேன், எங்கள் நயனா வந்து எனக்கு இது வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டுப்பேன். நகை வேணும், பணம் வேணும்லாம் கேட்க மாட்டேங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன். எங்கள் நயனா தான் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறேன். நிறைய லைவில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து அம்மா ஏன் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா, சும்மா தான் பார்க்க வந்தாங்க. எப்போனா ஒரு டைம் வருவாங்க சும்மா பார்க்கறதுக்கு. ஒரு 5 நாள் 10 நாள் இருந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கங்க. இப்போ என்னை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன்.